காயத்ரிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? அவளே தான் சொன்னா. என்னன்னு சொன்னா? இந்த வளையல் எனக்கு சின்னதா இருக்கு, அதனால போட்டுக்க முடியல, அத கஷ்டப்பட்டு போட்டுக்க ட்ரை பண்ணப்பதான் அது கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னத நீ கேட்கலையா? ஆமா, அப்படிதான் சொன்னா. அப்படின்னா என்னடா அர்த்தம்? கரெக்டான சைஸா இருந்தா போட்டுப்பேன்னு தானே அர்த்தம். அவன் வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்தது அவளுக்கு பிடிச்சிருக்குடா. அது மட்டும் இல்ல, அதை அவன் போட்டு விடவும் பார்த்திருக்கான். அதுல தவறி போய் தான் அது கீழே விழுந்திருக்கு. டேய், நீயா ஒரு அர்த்தத்தை உருவாக்கிக்காதடா. நீ சொன்னதே இப்ப நான் சொல்றேன், அது எல்லாமே பொய் தான்டா. சுந்தர் வலையில வலுக்கட்டாயமா காயத்ரி கையில போட பார்த்திருப்பான். காயத்ரி டென்ஷன்ல அது தூக்கி எறிஞ்சிருப்பா. அது கிச்சன்ல இருந்து வெளியே வந்து விழுந்திருக்கும். அததான் நம்ம பார்த்திருப்போம். அம்மா கிட்ட அவன் என்ன சொன்னான்? வலையில காயத்ரி போட்டுக்க மாட்டேங்கிறான்னு தானே சொன்னான். அதுக்கு காயத்ரி என்ன சொன்னா? வலையில சின்னதா இருந்துச்சுன்னு தானே சொன்னான். அவன் வலையில கையில போட போட சரியாயிடும் சொன்னான். அம்மாவும் ஆமான்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு காயத்ரி இல்லைங்க மேடம், சைஸ் சின்னதா இருக்கு, எனக்கு அந்த டிசைன் பிடிக்கலன்னு காயத்ரி சொன்னான். அம்மா ஏதாவது சொல்லி காயத்ரி என்னைக்காவது அது முடியாது சொல்லி பாத்திருக்கியா? இன்னைக்கு சொல்றா டிசைனும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? இதுல இருந்து என்ன தெரியுது? அவளுக்கு அவன் வளையல் வாங்கி கொடுத்தது பிடிக்கல, அது அவனே போட்டு விடுறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. டேய், அவளை ஏன் அந்த வளையலே அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறதுனால அவளுக்கு அந்த சுந்தரியே பிடிக்கல. இங்க பார், இப்ப நான் சொன்னது நடந்த சம்பவத்தோட பொருந்துச்சா இல்லையா? பொருந்துச்சுடா. காயத்ரி சொன்ன விஷயத்துல மறைஞ்சிருக்கிற உண்மையை நீ நம்ப மாட்ற. சரியா? காயத்ரி உன்னதான் லவ் பண்றா, அதுல எந்த டவுட்டும் வேணாம். அப்ப ஏன்டா அவ சொல்ல மாட்டேங்கிறா? டேய், நீ தானே காயத்ரி விரும்புற, நீ அதை போய் சொல்ல மாட்ற? அதுதான் உனக்கு இருக்கிற பயமும் தயக்கமும். அந்த பயமும் தயக்கமும் அவளுக்கு இருக்காதா? காயத்ரி ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த சுந்தர் கிட்ட மாட்டிட்டு இருக்கா. அதனாலதான் அவளால உண்மையை வெளியே சொல்ல முடியல. அவ மறைச்சு வச்சிருக்கிறத நினைச்சு நீ ஏன்டா அவளை தப்பா நினைச்சிட்டு இருக்க? சரியா? அவ உன்கிட்ட பேசுறதும் பழகிறதும் அந்த சுந்தர் கிட்ட பேசுறதும் ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்க. நீ யோசிச்சு பாரு. இருக்கவே இருக்காது. ஏன்னா பிடிச்சவங்க கிட்ட இருக்கிற மாதிரி நம்மளால பிடிக்காதவங்க கிட்ட இருக்கவே முடியாது. நீ உன் மனசு போட்டு குழப்பிக்காம காயத்ரி கிட்ட உன்னுடைய காதல எப்படி சொல்லணும்னு மட்டும் யோசி. பாரு, இந்த டைரி ஞாபகம் இருக்கா உனக்கு? டேய், என்னடா எதுக்கு என்ன உடனே வான்னு சொன்ன? ஏதாவது அவசரமா? ஆமா, அவசரம்தான். இத புடி. டேய், என்னடா எம்டி டைரி ஏன்ட்ட குடுக்குற? அது ஃபுல் ஆகணும்டா. ஃபுல் ஆகணும்னா இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன இந்த டைரி ஃபுல்லா எதை கிறுக்க சொல்றியா? என் மனசுல இருக்கிறதெல்லாம் அதுல ஃபுல் ஆகணும்டா. டேய், எனக்கு நீ தெளிவா பேசினாலே புரியாது. நீ இப்பெல்லாம் பேசினா எனக்கு சுத்தமா புரியாதுடா. அதனால நீ சொல்ல வரத தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்டா. காயத்ரிய பத்தி நான் என் மனசுக்குள்ள எழுதின கவிதை மொத்தமும் என் மூளைக்குள்ள போய் உட்காந்துருச்சு. சரி, ஒரு அவுட்லெட் இல்லாம அது என்ன போட்டு அழுத்துது. அதுக்கு அது எல்லாத்தையும் நான் அந்த டைரியில இறக்கி வைக்கலான்னு இருக்கேன். ஏன்டா நீ இறக்கி வைக்கிறதுக்கு என்ன எதுக்குடா உடனே கிளம்பி வான்னு சொன்ன? நான் அடிச்சு பிடிச்சு அங்கிருந்து ஓடி வரேன்டா. நான் தான் இறக்க போறேன், ஆனா அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? இப்பயும் எனக்கு சுத்தமா புரியல. இந்த கவிதை எழுத ஆரம்பிச்சாலே இந்த மாதிரிதான் புரியாத மாதிரி பேசுவீங்களா? உலக மகா கவிஞர்களையே
இந்த உலகம் ஆரம்பத்துல இப்படிதான்டா சொல்லுச்சு. சரி நான் கிளம்புறேன். ஏய், என்னடா கிளம்பிட்ட? பின்னடா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னுட்டு இருந்தனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. டேய், நான் உன்னை ஹெல்ப் பண்ண தானே கூப்பிட்டேன். நீ என்ன கிளம்புறேன்னு சொல்ற? முதல்ல நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லு. டேய், எனக்கு இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி தமிழ்ல ஃப்ளூயண்டா எழுத வராதுன்னு உனக்கே தெரியும்ல. சரி. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் வரும்டா. ஆமால. அதுக்கு தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வர அதை முதல்ல சொல்லு. நான் என் மனசுல இருக்கிற கவிதையெல்லாம் சொல்ல சொல்ல நீ அதெல்லாம் டைரியில எழுத. ஏண்டா இத நான் வந்ததுமே 2 வார்த்தையில சொல்லிருக்கலாமாடா? அதுக்கேண்டா இந்தியில இழுத்த? சொல்றத உடனே புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் கவிஞர்களுக்கு என்னடா மரியாதை இருக்கு? யாருக்குமே புரியாம இருக்கிறதுக்கு எதுக்குடா கவிதை எழுதணும்? சரி விடு, இது கேட்டா என்ன ஞான சூனியன்னு சொல்லுவீங்க. நீ சொல்லு, நான் எழுத ஆரம்பிச்சிடுறேன். யூ ஸ்டார்ட். சாரி, நீ சொல்ல போறதே தமிழ் கவிதை இல்ல, அதனால நான் தமிழ்லயே சொல்றேன். உமது கவிதையை என்னிடம் கொட்டும் யாம் எழுதுகிறோம். இதுவரை மண்ணில் கண்டிராத பெண்ணே, நீ விண்ணிலிருந்து வந்தவளோ? ஆஹா, இதுதான் நான் அவளை முதல்ல பார்த்தப்போ எனக்கு தோணுது. இந்த கவிதை நல்லா இருக்கடா. ஏய், இல்ல இல்ல இல்ல, நீ கவிதை மட்டும் எழுது, அதோட பின் கதையெல்லாம் எழுதாத. அப்ப எது கவிதை எது பின் கதைன்னு நீயே சொல்லிடு. ஏன்னா என்னுடைய அறிவுக்கு எல்லாமே ஒன்னாதான் தெரியும். உன்னை பார்த்ததும் எனக்குள் வந்த அந்த சிலிர்ப்பு இதுவரை அடங்கவில்லை இன்றும் எனக்கு. இது எப்படிடா இருக்கு? நான் உன் பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் நான் புதிதாய் பிறந்தவனாய் உணர்கிறேன். அடடடா, பின்றியே.